ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜிஹெச்எஸ் ப்ரோக்ராமிங் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் டர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ அந்த மாடியூலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி அதில் நம்ம எப்படி இப்போ நம்ம வந்து நார்மலாக பெயிண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணோம்ல, அதே மாதிரி டர்ட்டில் அப்படின்ற ஒரு மாடியூலில் இம்போர்ட் பண்ணி பைத்தானில் எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் பத்தாதுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்ககிட்ட இருக்கிற பைத்தான் ஐடியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் கொடுத்து நியூ கொடுங்க. நியூ கொடுத்துட்டு சேவஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ நான் அங்கே போய்ட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கே தேவையோ, எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோடை டைப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, டர்ட்டில் அப்படின்ற மாடியூல்லேருந்து டர்ட்டில் அப்புறம் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு 2 ஃபங்க்ஷன் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக ஜூம் பண்ணிப்போம். ஃப்ரம் டர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு அப்புறம் இம்போர்ட் டர்ட்டில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். கிளிக் மீ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டிஃப் கிளிக் மீ கம்க்கு அப்புறம் எக்ஸ் கமா ஒய் அப்புறம் செமிகோலன் போட்டுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் லைனில் டி டாட் கலர் பேரந்தசிஸ்குள்ளே ப்ளூ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போட்டுக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் கமா போட்டு ரெட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதில் டிஏ எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டர்ட்டில் தான் டினோட் பண்ணுது. அண்ட் தென் அந்த ப்ளூ இருக்குல்ல, அதை நம்ம ட்ராக் பண்ணி இழுக்கக்குள்ளே ப்ளூ கலரில் வரும். அண்ட் தென் அந்த ரெட்டு வந்து நம்ம டர்ட்டில் கிளிக் பண்ணோன்னா ரெட் கலராக மாறிடும். ஸோ அதுக்கு தான் அந்த கலர் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் டி டாட் அப் கொடுத்துருக்கோம். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே வந்து கிளிக் பண்ணக்குள்ளே அந்த டர்ட்டில் வந்து நம்ம எங்கே கிளிக் பண்ணுறோமோ அங்கே வரணும். அதுக்கு தான் அந்த டி டாட் அப் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் டி டாட் கோ டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். கோ டு அதுக்குள்ளே எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டர்ட்டில், அதாவது நீங்கள் கர்சரை எங்கே வச்சு கிளிக் பண்ணாலும் அந்த டர்ட்டில் வந்து வர மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து எழுதியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபங்க்ஷனுக்கான மீனிங். இப்போ அந்த எக்ஸ் கமா ஒய் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கே ஏன் நம்ம கோ டு ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வந்து கர்சரை எங்கே வச்சு கிளிக் பண்ணாலும் அந்த டர்ட்டில் வந்து அங்கே வந்துடணும். அதாவது கர்சர் வச்சு கிளிக் பண்ணுற இடத்துக்கு டர்ட்டில் வந்துடணும். ஸோ அதுக்கு தான் அந்த எக்ஸ் கமா ஒய் டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் அந்த கிளிக் மீ ஃபங்க்ஷன்லேயும் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அந்த கிளிக் மீ ஃபங்க்ஷனில் லாஸ்ட்டாக டி டாட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். அந்த டவுன் எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கீழேயும் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் கர்சர் வந்து வரணும். ஸோ அதுக்காண்டி தான் டி டாட் டவுன் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று எழுத போகிறோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ட்ராகிங். அந்த டர்ட்டில் நம்ம ட்ராக் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஸோ அதுக்கு டெஃப் ட்ராகிங் பேரந்தசிஸ்குள்ளே எக்ஸ் கமா ஒய் கொடுத்துட்டு செமிகோலன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ராகிங் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ட்ராக் பண்ணக்குள்ளே நம்ம எங்கெல்லாம் ட்ராக் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வரணும். ஸோ அதுக்கு தான் அந்த ட்ராக் ஃபங்க்ஷன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி டாட் ஆன் ட்ராக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குறோம். பேரந்தசிஸ்குள்ளே நன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படி கொடுக்குறேன்னா, நம்ம ட்ராக் பண்ணக்குள்ளே எந்த சேஞ்சஸும் நடக்கூடாது. அண்ட் தென் செகண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, டி டாட் செட் ஹெட்டிங் பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டி டாட் டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ் கமா ஒய் கொடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்சரை எங்கெல்லாம் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போனோமோ அங்கெல்லாம் வந்து அந்த டர்ட்டில் வரணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து டி டாட் கோ டு எக்ஸ் கமா ஒய். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து டி டாட் ஆன் ட்ராக் பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு
ட்ராகிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராக் பண்ணுறதுக்காண்டி எதை ட்ராக் பண்ணுற போகிறோம்னா டர்ட்டில் வந்து நம்ம ட்ராக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். அண்ட் தென் பைவாட் கிட்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. அதை வந்து நம்ம கிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்க்ரீன் அப்படின்ற அந்த இம்போர்ட் பண்ண மாடியூலை வந்து நம்ம ஸ்க்ரீன் இஸ் ஈக்குவல் டு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டர்ட்டலையும் அப்படி தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அது ஃபர்தராக பார்ப்போம் என்னன்ட்டு. இந்த ஸ்க்ரீன் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம்ல. ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து தேவை. ஸோ அந்த ஒர்க் ஸ்பேஸ் தான் இங்கே வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து கிளிக் மீ ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஸ்க்ரீன் டாட் ஆன் கிளிக் அதுக்கப்புறம் பேரந்திசிஸ்குள்ளே கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளிக் மீ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ஃபங்க்ஷனை இங்கே வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டர்ட்டில் வந்து நம்ம டி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம ஸ்க்ரீன் பேரந்திசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி டி இஸ் ஈக்குவல் டு டர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டர்ட்டில் பேரந்திசிஸ் போட்டுக்கிறோம். அந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டர்ட்டிலுக்கு வந்து டைம் செட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு டர்ட்டில் பேரந்திசிஸ் போட்டுக்கிறேன். டர்ட்டில் போட்டுட்டு இப்போ நம்ம டைம் வந்து செட் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் எதுக்குன்னா ஸ்பீடு நம்ம ட்ராக் பண்ணக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடில் வந்து வரும்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஸோ நான் வந்து 0 கொடுத்துக்கிறேன். ஸோ 0 கொடுத்தா தான் நம்ம உடனே ரியாக்ட் ஆகும். ஸோ நம்ம கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடை ட்ராக் பண்ணோன்னா உடனே வந்து லெஃப்ட் சைடு வரும். ஸோ அதுக்காண்டி தான் நான் 0 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்கே வந்து கால் பண்ணணும். ஸோ அது எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராகிங் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு வந்து டி டாட் ஆன் ட்ராக் பேரந்திசிஸ்குள்ளே ஆன் ட்ராகிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். ஸோ இது எதுக்குன்னு இப்போ தான் சொன்னேன். டி டாட் ஆன் ட்ராக் பேரந்திசிஸ்குள்ளே ஆன் ட்ராக்கிங். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இங்கே வந்து போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம லூப் செட் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரீன் டாட் மெயின் லூப் அப்புறம் பேரந்திசிஸ் ஸோ போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டினியூஸாக வந்து அந்த ஒர்க் ஸ்பேஸில் நம்ம எங்கே ட்ராக் பண்ணாலும் ட்ராக் ஆகணும் இல்லையா. ட்ராக் பண்ணி எங்கே ட்ரா பண்ணாலும் வரணும். ஸோ அதுக்காண்டி தான் இங்கே லூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரன் கொடுப்போம். ரன் கொடுத்ததுக்கப்புறம் எரர் காமிக்குது. ஸோ அது என்ன எரர்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கே எரர் காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைனில் அந்த டர்ட்டில் இருக்குல்ல, அதில் நம்ம டர்ட்டில் அப்புறம் ஸ்க்ரீனை வந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே வந்து நம்ம ஸ்மால் லெட்டரில் போட்டிருக்கோம். அதை வந்து கேபிட்டல் லெட்டரில் போடணும். அந்த எரர் வந்து நம்ம மாற்றிட்டு இப்போ ரன் கொடுத்தா நமக்கான ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதில் நம்ம எப்படி ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டர்ட்டில் வந்து தெரியுது, ஒரு ஏரோ மார்க் மாதிரி. நான் அங்கே வச்சு அங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் கிளிக் பண்ண உடனே இந்த ரெட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் மாறிடுச்சு. நமக்கு கலர் கொடுத்துருக்கோம்ல, ப்ளூ ரெட் அப்படின்னு சொல்லிட்ட உடனே. ஸோ நம்ம கிளிக் பண்ண உடனே ரெட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் நான் கிளிக் பண்ண உடனே அங்கே ரெட்டாக மாறிடுச்சு. இப்போ நான் வந்து எங்கெல்லாம் கர்சர் வச்சு கிளிக் பண்ணுறோனோ அங்கெல்லாம் வந்து இந்த டர்ட்டில் வந்து வந்துடுது. ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லாமல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். Bye bye. This is JHS Programming Channel.